உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். முருகன் செருப்பு இங்க இருக்கிறது கூட எனக்கு டவுட் இல்லனே. ஆனா நீங்க இப்படி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. முருகன் 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 ஒண்ணும் இல்ல முருகன், நீங்க எழுந்திருக்கலாம். முருகன் கண்ணு முடிச்சு பாருங்க முருகன். முருகன் அண்ணி, அண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அண்ணி. ஷோ, அண்ணி வர மாட்டேங்கிறாங்க. முருகன் அண்ணி, அண்ணன் தான் ஃபோன் பண்றாரு. அண்ணி எங்கடா வந்துட்டு இருக்கான்னு கேட்பாரு. நான் கிளம்புறேன். சரி அண்ணி. சுத்தம் இவ்வளவு நேரம் சமாளிச்சேன், இனிமே முடியாது. மொத்தமா நாங்க மாட்டிக்க போறோம். என்ன ஆக போதோ தெரியலையே. என்ன காவேரி, ஏதோ முருகனை கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அண்ணா அது வந்துண்ணா, காவேரி நல்ல வேலை, கரெக்டான நேரத்துல ஞாபகப்படுத்தின. ஒண்ணு இல்ல சிவா, நம்ம முருகன் இருக்கான்ல, அவன் தங்கச்சி அமுதாவுக்கு நாளைக்கு சென்னையில ஒரு கம்பெனில இன்டர்வியூவா. கூட போறப்ப நம்ம காவேரியை துணைக்கு வர சொல்லி கேட்டிருந்தான். அதான் அவங்க 2 பேர்கிட்ட பேச சொல்லியிருந்தான். நான் தான் மறந்துட்டேன். கரெக்டா அதை காவேரி ஞாபகப்படுத்திட்டா. இல்ல காவேரி? காவேரி அமுதாவுக்கு துணையா போகணுமா? அப்படி இல்ல சிவா, அது அமுதா கூட காவேரி போனா அவளுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல, அதனாலதான். அதுக்காக சென்னை வரைக்கும் இவ போகணும்? என்ன சிவா இது, சென்னை என்ன ரொம்ப தூரத்துலயா இருக்கு? காலையில போனா சாயங்காலம் வந்துட போறா. அதான் முருகனை நாளைக்கு ஏதோ வசூலுக்கு போக சொல்லிருக்கீங்களாமே, அதனாலதான் என்னால போக முடியாது மேடம், கொஞ்சம் காவேரி மேடத்தை துணைக்கு அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டான். நான் உங்க அண்ணங்கிட்ட சொல்லிடுறேன் சிவா. சரிங்க. நீங்க இந்த முருகன்ட்ட அண்ணன் கரெக்ட் டைமுக்கு போய் வசூல் பண்ண சொன்னான்னு சொல்லிடுங்க. நானும் இவ சென்னைக்கு போற விஷயத்த அண்ணன்கிட்ட சொல்லிடுறேன். ஆனா ஒண்ணு, அண்ணன் போக வேண்டாம்னு சொன்னார்னா அவர் வார்த்தை மீறி போகக்கூடாது, அவ்வளவுதான். என்ன சிவா இது, நான் என்னைக்கு உங்க அண்ணன் பேச்ச மீறி நடந்திருக்கேன்? ஆனா நீ வேணா போய் சொல்லி பாரு, அவர் கண்டிப்பா காவேரி போக தான் சொல்லுவாரு. பாப்போம். முருகன் செருப்பை மறந்துட்டு போயிருக்கானா? ஒருத்தன் செருப்பை கூடவா மறந்துட்டு போவான்? இதுல ஏதோ சந்தேகமா இருக்கே. அண்ணே, முருகனுக்கு நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஐயோ சிவா, எதுக்கு இந்த நேரத்துலலாம் போய் அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு? காலையில வருவான்ல, நான் நேர்ல சொல்லிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் விட. ஏன் நீ இந்த நேரத்தில் அவனுக்கு நான் ஃபோன் பண்ணக்கூடாதா? அவன் அவ்வளோ பெரிய ஆளா? கொஞ்சம் இருங்க, நான் அவனுக்கு ஃபோன் பண்றேன். என் நம்பரை பார்த்துட்டு அவன் எடுக்கிறானா இல்லையான்னு பாருங்க. ஐயோ, ஃபோன் மேலதான் இருக்கு. ஃபோன் அடிச்சா கேக்குமே, மாட்டிப்போ. என்ன பண்றது? அண்ணி,
சொல்லுங்கய்யா. ஹலோ, எங்கடா இருக்க? வீட்டில் தாங்கய்யா இருக்கேன். ஆமா, உன் செப்பல் இங்கேயே விட்டு போயிருக்க? ஆமாங்க ஐயா. சரி, நீ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போய் ஒருத்தர் விடாம வசூல் பண்ணு. அப்புறம் வசூல் பண்ண காசு எடுத்துக்கிட்டு வந்து அன்னிக்கிட்ட மொத்தமா கொடுத்துரு. சரிங்க ஐயா. போன வை. சரிங்க, நீ நான் போயிட்டு வரேன். நீங்கள் டோர் லாக் பண்ணிட்டு தூங்குங்க. ஆ அப்பா, முருகன், முருகன் எங்க காணோம்? முருகா, முருகன் எங்க போயிருப்பான்? அண்ணி, எங்க அண்ணி? எங்க போன முருகா? ஒரு நிமிஷம் எனக்கு ஈரக்குழைய நடுங்கிருச்சு. ஒரு பக்கம் நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட, இன்னொரு பக்கம் மதுரைக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன சிவா திரும்ப வந்துட்டாரு. மாட்டிக்கிட்டோன்னு நினைச்சேன் நானு. முருகன், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தீங்க? தெரியல மேடம். நீங்க சொன்னதையெல்லாம் வரைஞ்ச என்னால கண்ணை மட்டும் வரைய முடியல மேடம். நீங்க அவரை பத்தி ஒன்னொன்னா சொல்லும்போது என்னோட மைண்ட்ல ஏறுது. ஆனா என்னோட கை அதை வரைய வரமாட்டேங்குது. திடீர்னு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு மேடம். அது லேட் நைட் ஆயிடுச்சுல, அதனால இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி மேடம். இதுக்கு மேல என்னால இதை பண்ண முடியுமான்னு தெரியல. பரவாயில்ல முருகன், வேற ஒரு நாள் பாத்துக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.